கேபிட்டல் ரெசீட் ரெவென்யூ ரெசீட்னா ஆக்சுவலி அது வந்து ஸ்பேஸ் ஏதாவது இல்லாம இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸா இருக்கும்டா. என்ன ரீசன் தெரியல கண்ணம்மா எனக்கு. ஓகேவா ஏதாவது சிச்சோ. ஐயோ என்ன ப்ராப்ளம் பாருங்க அண்ணா தெரியலையே. செக் பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். வேணா கோயிங் ஃபார்வர்ட் இனிமே மித்ரா அக்ஷயா கிட்ட வேணா கேட்டு பாருங்க வஷிதா கிட்ட. எதா வந்துருதுன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லி. அது வேணா ஒரு செக் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா. கேபிட்டல் ரெசீட் அண்ட் ரெவென்யூ ரெசீட். கேபிட்டல் ரெசீட் ரெவென்யூ ரெசீட் வந்து ரெசீட்னாலே என்ன அர்த்தம் அக்ஷயா? வாட் டு யூ மீன் பை ரெசீட்? பில் வந்து ரெசீட். இப்போ ஒரு பைசா கொடுக்குறோம்னா அதுக்கு வந்து இந்த கான்டெக்ட் ஆஃப் ரெசீட்னா எப்படி வரும்னா இப்போ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல கேபிட்டல் ரெசீட்னா என்ன? எப்பவாவது ரேரா நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட். என்னமா? நான் ரெக்கரிங் இன் நேச்சர் ரெசீட். கரெக்டா? அதான் கேபிட்டல் ரெசீட். ரெவென்யூ ரெசீட்னா ரெக்கரிங்கா மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு வர இன்கமா ரெவென்யூ ரெசீட்னு சொல்லுவோம். ஸோ அதான் கேபிட்டல் ரெசீட்ஸ் ரெஃபர்ஸ் டு த ரெசீட்ஸ் which are obtained by an entity from operations other than the regular operations of the entity. Capital receipts do not have any effect on the operating result during the course of a year. அதாவது company issues new shares to raise funds for expansion. Number of shares issued வந்து 1000 issue பெர்னா கேபிட்டல் ரைஸ்னா என்ன? கம்பெனி இஷ்யூவர் ஷேர் கேபிட்டல் மூலமா பைசா உள்ள வருது. ஆனா இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் ரொம்ப ரேரான அக்கரன்ஸ். கரெக்டா? அதனால அது கேபிட்டல் ரெசீட். ஸோ கேபிட்டல் ரெசீட்ன்றது கேபிட்டல் நேச்சரா இருக்கிறதுனால இட் கெட்ஸ் ரெஃப்ளெக்டட் இன் த பேலன்ஸ் ஷீட். ரெவென்யூ ரெசீட்ஸ்னா என்ன? ரெக்கரிங் ஆப்ரேஷன்ஸ்ல எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரெசீட் வருது மாசம் மாசம் எனக்கு அது ஒரு இன்கமா ஜென்ரேட் ஆகுறது அப்படின்னா ரெவென்யூ ரெசீட். இப்போ வந்து a company sells 1000 units at the rate of rupees 20 per unit in the normal course of the business. In this case ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபானா 1000 யூனிட்டுக்கு 20000 ரூபாய். ஸோ இதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படி வரும்னா these are recognized as income and should be credited to the income statement. So the following are the points of differences between capital receipts and revenue receipts. ஆ ஆ ஓகே ஒரு நிமிஷம் வர சொல்லணும் உள்ள. So capital receipts and revenue receipt. The receipts are obtained by an entity. ஒரே நிமிஷம் சௌந்தர்யா. யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம் அக்ஷயா ஒரு நிமிஷம் கண்ணு. ஆ ஒரே நிமிஷம். சௌந்தர்யா அக்ஷயா ரொம்ப சாரி. என்னோட ஸ்கூல்மேட் வந்துட்டாங்களா திடீர்னு. ரொம்ப வருஷமாயிடுச்சு அவங்கள பார்த்து. சாரிம்மா ரொம்ப சாரி. குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? குட் ஈவினிங் அண்ணா. ஸோ இப்போதான் கேபிட்டல் ரெசீட்ஸ் ரெவென்யூ ரெசீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மித்ரா. ஓகே. கேபிட்டல் ரெசீட்ஸ்னா சௌந்தர்யா இந்த 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 கான்செப்ட் இருக்குல்ல சௌந்தர்யா ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். சம்டைம்ஸ் இஃப் சிடபிள்யூஏ வந்து டெஸ்ட் த பேசிக்ஸ் அப்படின்னா இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சொல்லுமா. சொல்லுங்கம்மா. வஷிதா தெரியல சொல்லமா எனக்கு எதுவும் மெசேஜ் பண்ணல. எனக்கு என்னமோ வஷிதா வெளில போயிருக்காங்கன்னு தோன்றது. நான் மத்தியானமே இது மாதிரி டென்டேட்டிவா சொன்னாங்க. ஐ திங்க் பார்க்கலாம். மெசேஜ் போட்டிருக்கேங்கண்ணா. ஸோ கேபிட்டல் ரெசீட்ஸ் அண்ட் ரெவென்யூ ரெசீட்ஸ்ல வந்து கேபிட்டல் ரெசீட் வந்து irregular and hence non-recurring in nature. It is obtained by an entity from operations other than from regular operations. Revenue receipts are obtained by an entity from regular day-to-day operations. Either it is recurring in nature. It is not recognized as an income. It is recognized as an income. It gets reflected in the balance sheet. It is credited to income. Any recurring will have an impact on income statement. Correct? அது அதுக்கப்புறம் it does not affect the operating result of an entity. It affects the operating result of an entity.
It may result in creation of liability. It does not create any liability. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Capital and revenue profits. மித்ரா சொல்லுங்க மித்ரா. Capital revenue profits na what comes to your mind? என்ன ஞாபகம் வருதுடா? Capital and revenue profits na. ஆ. மித்ரா சொல்லுங்க மித்ரா. ம். அவுட் ஆஃப் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. அவுட் ஆஃப் நான் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ நான் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ன்றது எப்பவாவது நடக்கிற ஒரு விஷயம். சேல் ஆஃப் அசர்ட். ஓகேவா? அதன் மூலமா ஒரு கேபிட்டல் ப்ராஃபிட் கிடைக்கிறது. அதெல்லாம் வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்ஸா? சௌந்தர்யா சொல்லுங்க சௌந்தர்யா. நீங்க சொல்லுங்க உங்களோட பாயிண்ட்ஸ். வெரி குட். வெரி குட். நீங்க வந்து ஷார்ட் ட்ரேடிங் பண்ணுவீங்களா? there is ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் டிமேட் அக்கவுண்ட்ல? வெரி குட். ஓகே, ஓகே. சோ அந்த ப்ராஃபிட்லாம் நீங்க பார்க்கும்போது, அந்த ப்ராஃபிட் எல்லாமே கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ். கரெக்ட். பெர்ஃபெக்ட். இதுல எப்படி நம்மளுக்கு சிஎம்ஏ எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். சிஎம்ஏ இன்டர்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்ஸ் பிஃபோர் ப்ரையாரிட்டி இன்கார்பரேஷன் இல்ல ப்ராஃபிட்ஸ் மேட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபிடச்சர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் குடுத்துருவாங்க. இது ரெவென்யூ ப்ராஃபிட்டா, கேபிட்டல் ப்ராஃபிட்டா, கேபிட்டல் ரெசீட்டா, ரெவென்யூ ரெசீட்டா. அப்ப நீங்க வந்து கரெக்ட்டா அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கேபிட்டல் ப்ராஃபிட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு, ரெவென்யூ ப்ராஃபிட்னா என்னன்னு தெரியறதுன்னா ஈஸியா பண்ணலாம். ஓகே. கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் ஆர் ஜெனரலி கேபிட்டலைஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கவுண்ட். ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ்னா these are profits arising from regular operating activities. இப்ப capital profitன்றது arising out of non operating activities. ரெவென்யூ ப்ராஃபிட்ன்றது அரைசிங் அவுட் ஆஃப் ரெகுலர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் எக்ஸாம்பிள். ப்ராஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தி சேல் ஆஃப் மெர்ச்சன்டைஸ் தட் த பிசினஸ் டீல்ஸ் இன். ப்ராஃபிட்ஸ் மே பி மேட் பை ரெண்டரிங் ரெகுலர் சர்வீசஸ் டு கிளைண்ட்ஸ். சர்ப்ளஸ் ஏர்ன்டு பை அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ். அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் which get determined in the income statement are distributed to the owners of the business or transferred to any reserve account. ஸோ அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூனாலே இன்கம் ஸ்டேட்மெண்ட் இம்பாக்ட் ஆகும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெவென்யூனாலே இன்கம் ஸ்டேட்மெண்ட் இம்பாக்ட் ஆகும். கேபிட்டல்னாலே பேலன்ஸ் ஷீட் இம்பாக்ட் ஆகும். இந்த இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஞாபகம் வச்சுட்டாங்க. எனி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம். அடுத்தது கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ லாசஸ் தான். சௌந்தர்யா இது படிங்களா அப்படியே இந்த ஸ்ட்ரெச். இது வந்து இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ கேபிட்டல் லாஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டஸ் நாட் அரைஸ் டு an entity ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்ல கேபிட்டல் லாஸ் வந்து இன்கர் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேரா. இப்போ வந்து இப்போ கேபிட்டல் ப்ராஃபிட்னா வந்து நம்ம என்ன சொல்றோம். என்னோட புக் வேல்யூ வந்து 40,000 வச்சுக்கோங்களேன் ஒரு அசட்டோட புக் வேல்யூ. பட் நான் அது 60,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அது கேபிட்டல் ப்ராஃபிட். பட் அதே புக் வேல்யூ 40,000 ரூபாய் இருக்கிறத 20,000 ரூபாய்க்கு தான் விற்கிறேன்னா அது கேபிட்டல் லாஸ். புரிஞ்சுதா? அதே மாதிரி இதுல வந்து சில விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா டிபென்ச்சர்ஸை வந்து டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப எனக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் பண்ணிட்டேன்.
ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட பைசா வேணும். அதன் மூலமா நான் ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்றேன்னா, டிபென்ச்சர்ஸ் அவங்க குடுக்குற பைசா டிஸ்கவுண்ட் கம்மியா நம்மளுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து கேபிட்டல் லாஸ். அதே மாரி நான் ஒரு செட்டில்மெண்ட் ஆஃப் லியாபிலிட்டி பண்றேன். ஓகே, லிக்விடேஷன் ஆயிடுத்து என் கம்பெனில. ஐ அம் க்ளோசிங் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு செட்டில்மெண்ட் ஆயிடுத்து அப்படின்னா, அந்த மாரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒரு லைக் 40,000 நான் செட்டில் பண்ண வேண்டிய இடத்துல 50,000 செட்டில் பண்றேன்னா இட்ஸ் a கேபிட்டல் லாஸ். ஓகேவா? ஸோ டிபென்ச்சர்ஸ் இஷ்யூட் அட் பார்ல ரூ. 100 நான் பண்ணி பட் ரிடீம்ட் அட் அ பிரீமியம் திருப்பி கொடுக்க நான் ரூ. 110 அன்னைக்கு நான் திருப்பி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரூ. 10 இஸ் அ கேபிட்டல் லாஸ் ஃபார் மீ. புரிஞ்சுதா இது நான் சொன்னது? So any capital loss which is basically arises not in the ordinary course of operations but occurs very rarely. அதுதான். இது படிங்க. இதுல இருந்து அப்படியே கண்டினியூஸா படிங்க. சௌந்தர்யா. எக்ஸாம்பிள் படிச்சிருக்கேன். ம். ஆ, இல்ல வேணாம் வேணாம். இது வரைக்கும் போதும். இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லாஸ்க்கும் ரெவென்யூ லாஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா, ரெவென்யூ லாஸ் வந்து ஆம், நம்ம வந்து இப்போ பேட் டெட்ஸ்னா என்ன அர்த்தம்? மித்ரா, பேட் டெட்ஸ்னா என்ன அர்த்தம் மித்ரா? இரக்கவரபிள் நம்மளுக்கு சுத்தமா லைக் நாமும் இவகிட்ட பைசாவே வராது அப்படின்றது லாஸ் டியூ டு பேட் டெட்ஸ். அக்ஷயா, டிஸ்கவுண்ட் அலோட் டு கஸ்டமர்ஸ் ஃபார் ப்ராம்ப்ட் பேமெண்ட்னா என்னடா? ம். நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா. ம். சூப்பர். வெரி குட். வெரி குட். டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றது அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஆனா நம்மளுக்கு அது வந்து ரெவென்யூ லாஸ். ஓகேவா? ஸோ அதான் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி வரும்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது ஏதாவது கேபிட்டல் லாஸ், ரெவென்யூ லாஸ், கேபிட்டல் ப்ராஃபிட் இதுல காமிச்சு எந்த கேட்டகரைஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கு கேபிட்டல் ரெவென்யூ லாஸோட எக்ஸாம்பிள்ஸ், ரெவென்யூ ப்ராஃபிட்டோட எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் கேபிட்டல் ரெவென்யூ ரெசீட்ஸோட எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒன், ஒரே நிமிஷம். ஃபாண்ட் உங்களுக்கு தெரியறதா? இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டமா? இது தெரியறதா இந்த ஃபாண்ட்? அக்ஷயா உங்களுக்கு, அக்ஷயா சௌந்தர்யா தெரியுது, அக்ஷயாக்கு தெரியுது. மித்ரா உங்களுக்கு தெரியுதா இந்த ஃபாண்ட்? ஓகே. இது வந்து எப்படி தெரியுமா கேக்குறாங்க?
இந்த 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 மார்க் ஒரு கொஸ்டின் வரும் சௌந்தர்யா. ஓகே. மித்ராக்கும் அக்ஷயாக்கும் சொல்றேன். 7 மார்க் ஒரு ஒரு இதுக்கு சினாரியோவும் ஒரு ஒரு மார்க். ஸோ இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா ஈஸியா கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒரே நிமிஷம். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு சம்ஸ் ஆரம்பிக்கிறது. சரியா? So classify the following items as capital or revenue expenditure. An extension of railway track in the factory area. இந்த நல்லா பார்த்துக்கோங்க. Extension of railway track in the factory area should be treated as a capital expenditure because it will yield benefit for more than one accounting period. Capital expenditure-க்கு basic underlying fact என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்றோம். அந்த விஷயம் பண்றதுனால எனக்கு வந்து ஒரு அக்கவுண்டிங் பீரியடை விட மோர் தென் ஒன் அக்கவுண்டிங் பீரியடை விட எனக்கு பெனிஃபிட் டிரைவ் ஆகுறது. ஓகே. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா கண்டிஷன்? அக்ஷயா உங்களுக்கு? சௌந்தர்யா, மித்ரா, கண்டிஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா, ரொம்ப டஃப் இல்லை இது. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிஷன் ஆஃப் இது என்னன்னா, இட் ஷுட் ஈல் பெனிஃபிட் ஃபார் மோர் தென் ஒன் அக்கவுண்டிங் பீரியட். ஓகேவா? இது நெக்ஸ்ட் வேஜஸ். இது புரிஞ்சுதாப்பா ஃபர்ஸ்ட் ஒன்னு? யாருக்கா டவுட்டா? ஆ, தேங்க்யூ. மித்ரா உங்களுக்கு எனக்கு இது மட்டும் பண்ணிடுங்கண்ணா. புரியுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு 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 சினாரியோ ஒன்னொன்னு மாதிரி அதனால. வேஜஸ் பே டு மிஷின் ஆப்ரேட்டர்ஸ். வேஜஸ் அப்படின்னாலே என்ன? மந்த்லி மந்த்லி நம்ம கொடுக்கறது. அதனால இட் இஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்பனா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக்ன்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரீசன் என்ன? இது என்ன ரீசனோட கேட்பாங்க கொஸ்டின்ல. ஸோ ரீசன் என்னன்னா இட் ஷுட் ஈல்ட் மோர் தென் இட் ஈல்ஸ் இட் வில் ஈல்ட் மோர் தென் பெனிஃபிட் ஃபார் மோர் தென் ஒன் அக்கவுண்டிங் பீரியட். அடுத்தது வேஜஸ் பே டு மிஷின் ஆப்ரேட்டர்ஸ். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பிகாஸ் இட் வில் ஈல்ட் பெனிஃபிட் ஃபார் த கரண்ட் பீரியட் ஒன்லி. Next, installation cost of new production machine. Any installation cost is a capital expenditure. Next, materials for extension to foreman's office in the factory. யாரா ஜாயின் பண்ணிருக்காங்களா? இல்ல யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்களா? ஓகே ஓகே. ஓ இல்ல ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே. ஆ ஆ ஓகே கண்ணா. Foreman's. மெட்டீரியல்ஸ் ஃபார் த எக்ஸ்டென்ஷன் டு தி ஃபோர்மேன்ஸ் ஆஃபீஸ். இது இப்போ மெட்டீரியல் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபோர்மேன் ஆஃபீஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோர்மேன் ஆஃபீஸில் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபோர்மேன் ஆஃபீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ ரெண்டு கொஸ்டின், வெதர் இட் வில் ஈல்ட் பெனிஃபிட் ஃபார் மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் இட் வில் ஈல்ட் பெனிஃபிட் ஃபார் த கரண்ட் பீரியட் இஸ் த பாயிண்ட். நெக்ஸ்ட் ரெண்ட் பெய்டு ஃபார் த ஃபேக்டரி. இது வந்து revenue expenditure. Payment for computer time to operate a new stores control system. Payment for the computer time to operate a new stores system. It's a
revenue expenditure because it is basically in the course of the business, and the expenditure is incurred in the course of the business, normal course of the business expenditure. Next, wages paid to the own employees for building the foreman's. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஃபோர்மேன்ஸ் ஆஃபீஸா இருக்கலாம், ஒரு ஃபோர்மோன் ஆஃபீஸரே புதுசா கட்டுற மாதிரி இருக்கலாம். ரெண்டுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா ஒருவேளை ரிப்பேர் சார்ஜஸ் டு ஃபோர்மேன்ஸ் ஆஃபீஸ் வந்ததுன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இதுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மித்ரா, இது இந்த மாதிரி சம் ஏதாவது வந்துதான் இந்த வாட்டி வந்துச்சுல்ல? இது இது ஈஸி கேக் வாக் கண்ணா. ஓகே, 7 மார்க்ல இது ரொம்ப கேக் வாக்கு. இதுல பெருசா நம்ம எஃபர்ட் போட்டு டாலி பண்ணி பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும், அசஸ் பண்ணிக்கணும், வெதர் இட் வில் yield benefit for more than one accounting பீரியடா, இல்ல இட் will yield benefit for current period ஒன்லியா, இது ரெண்டு ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணி ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஆமாடா, கண்டிப்பா. எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்டா. ஆ, ரீசன். ஆமா, ஆமா. அதாவது இப்போ நீங்க இந்த ஹோலிஸ்டிக்கா ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இட் வில் yield benefit ஃபார் மோர் than ஒன் அக்கவுண்டிங் பீரியட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு ஒன் லைனரா போட்டு முடிச்சுட்டு இந்த கேபிட்டல் ரெவென்யூ அப்படி கூட போடலாம். இப்படி இப்படி அதாவது கேபிட்டல் ரெவென்யூன்றது வந்து இது கண்டிஷன் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதுன்னு போட்டுட்டு அப்புறம் இது கேபிட்டல் இது அப்படி கூட போடலாம். இல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் அகெயின்ஸ்டா போடணும்னா கூட போடலாம். ஆனா கண்டிஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எங்கேயோ கோட் பண்ணிடுங்க, அதான். ஓகே, இது எக்ஸாம்பிள் ஒன். எக்ஸாம்பிள் டூ. நான் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன். ஓகே, மற்றதெல்லாம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. ஏதாவது சேலஞ்ச்னா சொல்லுங்க, திருப்பி காமிக்கிறேன். Expenses incurred in connection with obtaining a license for starting the factory. Starting the factory அப்படின்னாலே capital expenditure. ஓகேவா?
பெய்டு ஃபார் ரிமூவல் ஆஃப் ஸ்டாக் டு அ நியூ சைட். ஒரு ஸ்டாக்கை அந்த இடத்துல இருந்து எடுத்து புது சைட்டுக்கு மூவ் பண்றோம், அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். Rings and pistons of an engine were changed at a cost of rupees 5,000 to get full efficiency. அதாவது ஒரு நட்டு போல்டு அதெல்லாம் மாத்திருக்காங்க ஃபுல் எஃபிஷியன்சிக்கு. அப்ப அது என்னது? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். 2,000 spent as lawyers' fees to defend a suit claiming that the firm's factory site belonged to plaintiff. The suit was not completely successful. அதாவது டிஃபெண்டிங்னா என்ன அர்த்தம்னா, ம், அஹ், அந்த சூட்டை வந்து நம்ம ம், இந்த டக்குனு ஞாபகம் வந்துச்சு. ஒரே நிமிஷம், ஒரு ஜஸ்ட் 1 மினிட். டிஃபெண்ட்னா இந்த கான்டெக்ட்ல அத வந்து நம்மளுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லாம பண்ணிக்கிறது. காப்பாற்ற ம உ காப்பாற்றப்படுறதுக்காகன்னு சொல்லுவாங்கல்ல. அதான். ஸோ அந்த ஒரு கேஸ காப்பாத்துறதுக்காக, அந்த கேஸோட காப்பாத்துறது எதுக்குன்னா, அந்த ஃபர்ம்ஸ் ஃபேக்டரி சைட் வந்து பிலாங் டு பிளெயின்டிஃப். பிளெயின்டிஃப்ன்றது த அதர் பார்ட்டி. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி சூட் வந்து அந்த கேஸ் எடுத்துன்னு போனது வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்றாங்க. இப்போ லாயர் ஃபீஸ்ன்னு வரும்போது எப்பவுமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே. அந்த ஆம், சொத்தோட ஓனர்ஷிப்பை காப்பாத்துறதுக்காக லாயர் ஃபீஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபார் டிஃபெண்டிங் த டைட்டில் டு த ஃபர்ம்ஸ் அசட்ஸ் இஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபெண்டிங்னா என்னன்னா காப்பாத்துறதுக்காக, ப்ரொடெக்ஷனுக்காக, அந்த மாதிரி வரும். கண்டிஜென்ட் லைபிலிட்டியாவும் எடுத்துக்கலாம். ஆமா, கரெக்ட். கரெக்ட் சௌந்தர்யா, தேங்க்யூ. Next, 10,000 is spent on advertising the introduction of a new product in the market, the benefit of which will be effective during 4 years. இது ஆக்சுவலா இப்போ நியூ இந்த AS 26 படி இது வந்து சிம்பிள் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகேவா? ஆஃப்டர் தி இஷ்யூவன்ஸ் ஆஃப் AS 26 issued by Institute of Chartered Accountants of India, இதுக்கு நீங்க சூப்பரா ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கேஸை வந்து advertising as per new note of AS 26, it is a revenue expense. இது மட்டும் நல்ல இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. MCQ கொஷின். ஓகேவா மித்ரா, அக்ஷயா, சௌந்தர்யா? இது நல்ல AS 26 நான் செக் பண்ணேன். பயங்கர டீட்டெயில்டா இருக்கு. ஒரு குட்டியா சம்மரைஸ் பண்ணி நான் சொல்றேன். ஓகேவா? அது ஏதோ 6 பேஜோ 7 பேஜோ போடுது அந்த ஜஸ்டிஃபிகேஷனே. அதோட கிரக்ஸ் மட்டும் எடுத்துட்டு, அது ஏதோ ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போயிருக்கு. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் AS 26 வந்திருக்கு. ஸோ அது ஒரு கிறிஸ்பா பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸா. ஓகேவா? A factory shed was constructed as a cost of 1 lakh. A sum of 5,000 has been incurred for the construction of temporary heads for storing the building materials. அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது, அதோட சேர்த்து
டெம்பரரி ஹட்ஸ்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டோட நடக்கிறதுனால கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். ஒருவேளை இந்த பில்டிங் மெட்டீரியல் அந்த ஹட்டுக்கு வந்து ஏதாவது ரிப்பேர் சார்ஜஸ் ஆயிருக்கு, டெம்பரரியா வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனோட இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷனும் அலைன் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த அட்வர்டைசிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் an MCQ கொஷின். அக்ஷயா புரியுறதா அக்ஷயா உங்களுக்கு? ஓகே. மித்ரா உங்களுக்கு புரியுறதும் இல்ல மித்ரா? ம். சௌந்தர்யா உங்களுக்கு புரியுறதில்ல? இது டவுட் இல்லல்ல? இந்த பேட்டர்ன்ல ஒரு 7 மார்க் கொஷின் இந்த ஜூன்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்புறம் சௌந்தர்யா நான் கேட்க மறந்துட்டேன் சௌந்தர்யா உங்கள. உங்களுக்கு அந்த அந்த எக்ஸல் ட்ரைனிங் கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கா சௌந்தர்யா? வந்திருக்காதா நோட்டிஃபிகேஷன்? எதுவும் வரல. நீங்க ஆல்ரெடி இது முடிச்சிட்டீங்கல்ல? ஆ, அந்த இன்டர்ன் சாரி இன்டர்ன்ன்றேன். ட்ரைனிங் கோர்சஸ் ஏற்கனவே உங்களுக்கு மெயில்ஸ் தான் இனிஷியேட் பண்ணி அதெல்லாம் முடிச்சிட்டீங்களா ஏற்கனவே? அப்பனா சூப்பர். ஆ அக்ஷயா, ஆ, மித்ரா மித்ரா அந்த என்ன இன்ஃபர்மேஷன் மித்ரா அக்ஷயா கிட்ட சொல்லணும்னு நினைச்சோமே. ஆ அக்ஷயா திருப்பி போட்டிருக்காங்களா கண்ணா? நீங்க செக் பண்ணிக்கோடா மெயில் பாக்ஸ் ஏதாவது வருதான்ட்டு. அது மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோ. ஏய் ஆனா அது நிறைய ஃப்ராட் மாதிரிலாம் வருதுடா. இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் அப்படிதான் சொன்னாங்க. நீ வந்து உனக்கு எல்லாமே பக்காவா ரெஜிஸ்டர் ஆயிடுது, நீ இனிமே பிரச்சனையே கிடையாதுன்னா. எது இருந்தாலும் நீங்க வந்து மித்ரா கிட்ட அலைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மித்ரா ஆல்ரெடி ட்ரைனிங் இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட அலைன் பண்ணிக்கோங்க. இல்லாத டவுட்னா இது பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் எல்லாம் எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு ஃபேக் லிங்க்ஸ்லாம் வருது சௌந்தர்யா. அது வந்து எப்படின்னா இன்ஸ்டியூட்ல இருந்து வரா மாதிரிலாம் வருது. அதனால நீங்க அந்த இதுல லிங்க்குக்கு மேல பிளாக் இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. ஒரு கீ லாக் மாதிரி இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. அப்புறம் ஓபன் பண்ண சொல்றாங்க. அக்ஷயாக்கு வந்து நிறைய அந்த மாதிரி வருது. என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய வருது அந்த மாதிரி. ஸோ அதனால அதெல்லாம் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இப்போ இதோ இந்த கேபிட்டல் ரெவென்யூ முடிக்கிறோம். இந்த மாதிரி இதே சம்மே வரதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்கு ஜூன்ல. இல்ல இந்த மாதிரி நீங்க செல்ஃப் கொஸ்டினிங் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ற இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஈஸி கேக் வாக். இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தா விட்டுறாதீங்க. நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படின்னு பார்க்குறோம். அக்கவுண்டிங் சைக்கிள்னா ஜென்ரலா எப்படி ஆகும்னா சிம்பிளா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன். இது மித்ராக்கும் அக்ஷயாக்கும் சுந்தரியா நீங்க எப்ப 12th முடிச்சீங்க சுந்தரியா? 10 இயர்ஸ் பேக் இருக்குமா? ஓகே. 2010னா ஒரு 15 இயர்ஸ் பேக் இல்லையா? அப்பனா வந்து அப்போ உங்களுக்கு கண்டிப்பா இது இருந்திருக்கும் இல்ல, அக்கவுண்டிங் சைக்கிள்னா என்னன்றது இருந்திருக்கும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனோட இப்போ இன்னொன்னு கூட பண்ணுங்க சௌந்தர்யா. உங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் டாஸ்க் மாதிரி கொடுக்குறேன். பாருங்க உங்களுக்கு டைம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. 12th புக்கு சமச்சீரோடத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து தேர்டு லெசனுக்கும் இப்போ நம்ம பார்க்குற லெசனும் ஃபுல்லா அதே எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பியா இருக்கு. அந்த 11th புக்ல இருக்கிற தேர்ட் லெசன் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஈஸிலி உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி இருக்குன்றதுக்காக சொல்றேன். ஓகேவா? அந்த மாடியூல் ஒன்னே கம்ப்ளீட்டா நம்மளோட 11th 12th பேசிக்ஸ் தான். இந்த மாடியூல் ஒன் நம்மளோட செட் இருக்கு இல்லையா, இது ஐசிடபிள்யூ இன்டர். ஸோ அதோட ரீகேப் தான் உங்களுக்கு. ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஜஸ்ட் கோ த்ரூ விட். ஸோ ஜேர்னல்னா என்ன, ஜேர்னலோட ஆரிஜின் என்ன, அப்புறம் எல்லா பேசிக்ஸோட எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ கோ த்ரூ இட் யூ கேன் ஈஸிலி கிராக் திஸ் மாடியூல் ஒன் ஈஸிலி. ஓகேவா? இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்கு சௌந்தர்யா. பிஆர்எஸ், டெப்ரிசியேஷன், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட், அதெல்லாம் நான் டீட்டெயில்டா எடுப்பேன். மற்றபடி குட்டி குட்டியா இருக்குல்ல, ஜேர்னல்னா என்ன, லெஜர்னா என்ன, ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன, அதெல்லாம் சும்மா உங்களுக்கு கிளான்ஸ் மாதிரி நான் ரொம்ப இன்டெப்த்லாம் போகல.
பிகாஸ் நீங்க ஆல்ரெடி யூ காட் வெரி குட் ப்ராக்டிக்கல் நாலேஜ். இன்னொன்னு வந்து என்னன்னா, இதை நீங்க ஏற்கனவே உங்களோட ஒர்க் பிளேஸ்ல அலைன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 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 ப்ரஷ் அப் மாதிரி பண்றேன். அப்போ உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள்னா என்னன்னா, சொல்லு சொல்லுங்க மித்ரா. ஜேர்னல் என்ட்ரி இல்லையா? ஓகே தான். சரி, ஓகே, நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்ஸ்டா. இனிஷியலா ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஒரு அக்கௌண்டிங் சைக்கிள்ல ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்கிறது. அந்த ஈவெண்ட்டை தான் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க. அதுதான் சுக்லம் படுத்துறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுலேருந்து நம்ம வந்து ஜர்னல் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் லெட்ஜர் பண்ணுவோம். அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ். அப்புறம் அதுலேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்லேருந்து வி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரீடைன்ட் earnings, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ்லாம் போகும். இது அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து your transaction, ending point is your all these balance sheet, statement of cash flows, அப்புறம் statement of retained earnings. இதெல்லாம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு குட்டி ஃப்ளோ சார்ட் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா. First you identify the transactions, recording in journal, posting to ledger, drafting the unadjusted trial balance, adjusting entries, drafting adjusted trial balance, closing the books. இந்த drafting financial statementsல தான் இதெல்லாம் வரும். ட்ரேடிங், பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ், இது எல்லாமே வந்து இதுல கவர் ஆயிடும். ஸோ திஸ் அக்கௌண்டிங் சைக்கிள் தான் வந்து டீடைல்டு ஃபேஸ். இது உங்களுக்கு சௌந்தர்யா, நீங்க ஸ்டார்டிங் 11th வந்து கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம். ப்ராபப்ளி நீங்க அதாவது 2010ல நீங்க படிச்சிருக்கிற 11th 12th புக்கும் இப்ப கரண்டா இருக்கிற 11th 12th புக்ல ஹார்ட்லி ஒரு 5% சேஞ்சஸ் ஆயிருக்கு. அவ்வளோ டிஃபரன்சஸ் இல்ல. ஓகே. ஆனால் நீங்க இப்ப பாக்குற சமச்சீர் புக் பாத்தீங்கன்னா ரொம்ப அதே ஆல்மோஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் டாலி மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க சௌந்தர்யா, அவ்வளவுதான். மித்ராக்கும் அக்ஷயாக்கும் இது ரீசெண்டா தான் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல 11th 12th. அதனால உங்களுக்குலாம் இது ரொம்ப அப்படியே ரொம்ப பரிச்சயமான விஷயமா இருக்கும். ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்னா என்ன நடக்கும்னா, ஈவெண்ட்ன்றது வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்கிறது. ஓகே, இது நடக்கிறதுனா நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றேன், இல்ல நான் பஸ்ல போறேன், அதெல்லாம் ஒரு ஈவெண்ட். டிரான்சாக்ஷனா இட் ஹஸ் காட் அ மானிட்டரி இம்பாக்ட். ஓகேவா? டிரான்சாக்ஷன்ஸ்னா என்ன? இட் ஹஸ் காட் அ மானிட்டரி இம்பாக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. மானிட்டரி இம்பாக்ட். இல்ல இல்ல கண்ணம்மா, இப்போ வந்து நான் வந்து அசெட் பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அசெட் தான் பர்ச்சேஸ் பண்றல, அப்ப பிட்வீன் டூ பார்ட்டிஸ் கிடையாதுல்ல. டூ பார்ட்டிஸும் இருக்கு. இப்போ வந்து நான் கிரெடிட் சேல்ஸ் வந்து உங்களுக்கு பண்றேன்னா நானும் நீங்களும் இன்வால்வ் ஆகுறோம் இல்ல. ஆனா அது செல்ஃபுக்கு கூட இருக்கும். அதனால டூ பார்ட்டிஸ்ன்றது ஒரு விஷயமா இருக்கும். செல்ஃபுக்குன்னும் சொல்லலாம் நம்ம. ஓகே, அது பேசிக், அதாவது மினிமம் டூ பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் பர்ச்சேஸ் ஆஃப் அசர்ட்னா அதுவும் வந்து இட்ஸ் அ டிரான்சாக்ஷன். கரெக்டா? சேல் ஆஃப் அசர்ட்னா அதுவும் ஒரு டிரான்சாக்ஷன். பட் ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒரு மானிட்டரி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெஷரபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, அட்லீஸ்ட் டூ பார்ட்டிஸ், மானிட்டரி எக்ஸ்சேஞ்ச், இட் கேன் காஸ் அ சேஞ்ச் இன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அன் என்டிட்டி. இதுதான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ். டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷனோட சேஞ்சஸை நான் பார்க்கறது தான் டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்றது. அப்படின்னா என்ன?
நான் அசர்ட் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எவ்வளோ இருக்கு, லயபிலிட்டி கடன் நான் இந்த வருஷம் ஜாஸ்தியா கடன் வாங்கியிருக்கேனா இல்லையா, கேபிட்டல் ஈக்விட்டி வந்து இஷ்யூ ஷேர் கேபிட்டல் தான் பண்ணியிருக்கேனா, இல்ல நான் போன வருஷம் விட இந்த வருஷம் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணியிருக்கேனா, சேல்ஸ் டவுன் ஆயிருக்கா ஜாஸ்தியா இருக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றது தான் அனாலிசிஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இது எல்லாமே நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ கேஷ் இன்க்ரீசஸ் இந்த பிஸ்னஸ் பை ₹5 lakhsனா இங்க என்ன நடந்திருக்கு, கேஷ் வந்து பிஸ்னஸ்க்குள்ள வந்திருக்கு. ஸோ கேபிட்டல் இன்க்ரீசஸ். ஸோ எலமெண்ட் சேஞ்ச் வந்து கேபிட்டல் வர்சஸ் ஈக்விட்டி இன்க்ரீஸ். இப்போ வந்து இவர் வந்து ஓப்பன் அ கரண்ட் அக்கௌண்ட் வித் பேக் பை டெபாசிட்டிங் 2 lakhsனா என்ன, கேஷ் பேலன்ஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கு கேஷ் புக்ல, பேங்க் புக்ல 2 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பனா ரெண்டு லெக்கை பத்தி சொல்றது தான் வந்து டிரான்சாக்ஷன். புரிஞ்சுதா, ரெண்டு லெக்கை பத்தி சொல்றது தான் டிரான்சாக்ஷன். இது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாக்குறீங்களா சௌந்தர்யா, மித்ரா, நக்ஷயா? ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து ரொம்ப சிரமம்லாம் எதுவுமே இருக்காது, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்படியும் if you feel any, இது வந்து ஜர்னல் என்ட்ரிக்கு முன்னாடி ஸ்டெப். ஜர்னல் என்ட்ரிக்கு முன்னாடி ஸ்டெப்னா என்ன, நம்ம ஒரு ஜர்னல் என்ட்ரிக்காக நான் ஒரு என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி மனசுல நினைப்போம்ல, ஓகே இது யார் யார்கிட்ட போயிருக்கு, ஓகே அதனால அசெட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, கேஷ் உள்ள வந்திருக்கா, மைண்ட்ல நினைக்கிற விஷயத்த அவங்க அப்படியே வந்து கேஷ் இன்க்ரீசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே. சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கோடிஃபிகேஷன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, வி நார்மலி சே இட் அஸ் அ நாமன்கிளேச்சர். ஓகேவா. இது வந்து எப்படின்னா லிஸ்டிங் ஆஃப் ஆல் த அக்கௌண்ட்ஸ். நான் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். மித்ரா நீங்க பண்ணிட்டீங்களான்னு தெரியல மித்ரா, அந்த இது அக்ஷயாக்கு அந்த எக்ஸசைஸ் கொடுத்தேன், வஷிதாக்கும் இப்போ ஒரு ஃபைல் போட்டிருக்கேன், அதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த ஃபைல்ல லைக் எல்லாமே ப்ரெடாமினன்டான இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா எக்ஸல்லே கூட பண்ணிக்கோங்க. கிரெடிட் பேலன்ஸா அதில் எது பேலன்ஸ் ஷீட் ஐட்டமில் எங்கே காமிப்போம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எங்கே காமிப்போம், பிஎன்எல்ல எங்கே காமிப்போம், அந்த மாதிரி ஒரு 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 லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு பேர் தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. காமிக்கிறேன். இங்கே பாருங்களா, இதான் இந்த லிஸ்ட் வருது இல்ல, இதுதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளோட இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ்லாம் பேக் எண்ட்ல இதை தான் வச்சு ஃப்ரேம் பண்ணி நம்மளுக்கு அவுட்கம்மா நம்ம ஒரு ப்ராப்பர் அக்கௌண்டிங்கை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்குறோம். பட் பேக் எண்ட்ல இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ இது ஒர்க் பண்ணி அமுச்சு விடுங்க மித்ரா. சௌந்தர்யா கிட்ட ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அக்ஷய், இஃப் வாண்ட் டு ரீடு இட் யூ கேன் டூ இட் கண்ணா. ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருந்து லிஸ்டிங் ஆஃப் ஆல் த அக்கௌண்ட்ஸ் இந்த ஜெனரல் லெட்ஜர் ஒரு ஒரு நம்பர் கம்பைன் பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படின்னா, நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படின்னா ஆல்பபெட்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏ அப்படின்றது அசர்ட், எல்ன்றது லயபிலிட்டி, A1 அப்படின்னா ஃபிக்ஸ்ட் அசர்ட்ஸ், A2ன்றது வந்து கரண்ட் அசர்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். சுந்தரியா உங்க கம்பெனில எப்படி இருக்கும் சுந்தரியா அது, அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க சான்சஸ் ஏதாவது இருக்கா, இல்லை சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே. லைக் இப்போ கோரா நீங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் பட்ஜெட்டிங் டீம்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பண்ணிட்டீங்க, ஆனா உள்ள சிஸ்டம்குள்ள ஏத்தும் போது இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யூஸா இருக்கும். ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு நார்மல் கிளேச்சர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஏஎல்னு பண்ணுவாங்க, சில பேர் நம்பர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஒன்னுன்றது ஃபுல்லா லயபிலிட்டியா இருக்கும், டூன்றது ஃபுல்லா வந்து என்ன சொல்றது அசர்ட்டா இருக்கும், த்ரீன்றது வந்து அப்படியே எக்ஸ்பென்சஸ், ஃபோர் அதுக்கு கீழே வந்து அவங்க இது சப் கேட்டகரைசஸ் பண்ணுவாங்க. அதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கோடிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செட்டிங் அப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஈச் ஆஃப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு நேம், பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன், ஐடென்டிஃபிகேஷன் கோட் இருக்கும். ஆர்டரிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றது என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்டிங்ல இருக்கும். ஓகேவா. அசர்ட் லயபிலிட்டி செகண்ட் லிஸ்டிங்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டிசைன் பண்றதுக்கு வந்து ஆக்சுவலா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டிசைன் பண்றதுக்கு தான் பயங்கரமான வேலை. ஒரு ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து பட்ஜெட்டிங் பண்ணிட்டாங்க, பட்ஜெட்டிங் நம்பர்ஸ் உள்ள கீ பண்றாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட எல்லாம் இது கொடுத்துருவாங்க.
இவங்க ஜஸ்ட் கோடு வந்து அதுக்கும் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். நீங்க எடுத்து போட்டீங்கன்னா உள்ள அது லோட் ஆயிடும். ஆனா நீங்க அந்த நம்பர் குடுக்குறாங்கல்ல உங்களுக்கு, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ்க்கு இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கேன்றதுக்கு இன்சூரன்ஸ்க்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்களா, அந்த நம்பரை வந்து டிசைன் பண்றதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டீம் வந்து வில் பி பார்ட் ஆஃப் யுவர் பேக் அண்ட் இஆர்பி டீம். ஓகேவா? ஸோ இந்த டீடைல் டிரான்சாக்ஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து எல்லாம் அதில் இதுவாயிடும். அதனால தான் ஏதாவது நியூ வந்து அக்கௌண்ட் கோட் ஏதாவது ஆட் பண்ணுறதுனா கூட டக்குன்னு நீங்கள் பண்ண முடியாது. அது ஒரு டீமுக்கு போகும், இஆர்பி டீமுக்கு போகும். இஆர்பி டீமில் செக் பண்ணுவாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கான்னு பார்ப்பாங்க. டூப்ளிகேஷன் இல்லாமல் அது கோடுக்கான அலைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டு இஆர்பியில் அப்படியே merge பண்ணிடுவாங்க. அது நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஓகே இந்த கோடு வந்துடுதுன்றது நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டாக இருக்கும் as a காஸ்ட் அக்கௌண்டன்ஸ். பேக் அண்ட் டிசைனிங் ஆஃப் இஆர்பி இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா இன்னொரு டீம், டெக்னிக்கல் டீமு ப்ளஸ் அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கவங்க 2 பேரும் சேர்ந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? So illustration of account codification, a small business வந்து 3 digits code may suffice for the accounts number, although more digits are desirable. In order to allow for new accounts to be added, as business grows with more digits, new accounts can be added while maintaining the logical order. இதுதான். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கும். 1000 to 199 asset accounts, 2000 வந்து liability, 3000 equity, 8000 other expenses. For other expenses on a depreciation, income tax க்கு ஒரு categorization, bad debtsக்குன்னு தனியா ஒரு categorization. ஏன்னா bad debts working வந்து இயர் end ஒரு வாட்டி கண்டிப்பா பண்ணும். அதை பண்ணும்போது அதுக்கு தனியா எப்பவுமே கோட் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அக்கௌண்ட் நம்பிங். அசர்ட் எப்படி இருக்கும், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்பவுமே asset is equal to liability plus equity. Expanded accounting equation இப்படி கொடுத்துருவாங்க. இப்போ transaction asset plus expenses liabilities இதெல்லாம் just go through பண்ணி பாருங்க. Double entry system of accounting னா என்னன்னா, you will have a debit entry and credit item. Rules of debit under double entry system எல்லாருக்கும் தெரியும்ல, golden rules. Debit the receiver, credit the giver. Debit what comes in, credit what goes out. Debit all expenses and losses, credit all incomes and gains. Okay, so லெட்ஜர்னா என்ன, இது ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. நான் வந்து ஒரு புக்கு அனுப்பிச்சி விடுறேன், ஒரு லிங்க் அனுப்பிச்சி விடுறேன் சௌந்தர்யா. ஓகே, ஃபார் யர் பெனிஃபிட் குரூப்ல போடுறேன், 3 பேருக்குமே போடுறேன். அந்த லிங்க்ல வந்து ஒன்றும் இல்லை, அது 11th 12th புக்கு தான். அதில் 3rd சாப்டர் கோத்ரூ பண்ணிக்கோங்க எல்லாருமே. 11th புக் 3rd சாப்டர், அதில் ஜேர்னல் லெட்ஜரு. ஓகே, நீங்க ஹவ் ஆர் யூ கம்ஃபர்டபுள் சௌந்தர்யா வித் ஜேர்னல்ஸ்லாம்? அக்ஷயா, மித்ரா, அவுட் ஆஃப் 5 ஹவு டு யூ ரேட் யுவர் செல்ஃப்? ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் அக்ஷயா. அவுட் ஆஃப் 5 ஹவு டு யூ ரேட் யுவர் செல்ஃப் கண்ணா ஜேர்னல்ஸ்ல? ஜென்ரலா எனி ஜேர்னல்ஸ் கண்ணா, ஓவராலா ஜேர்னல்ஸ் ஹவு டு யூ ரேட் யுவர் செல்ஃப்? 4. மித்ரா நீங்க? 4. சௌந்தர்யா நீங்க? சௌந்தர்யா? ஓகே ஓகே. இல்ல இல்ல, எனக்கு நான் ஆக்சுவலா 2ல தான் இருந்தேன் சௌந்தர்யா. ஐசிடபிள்யூ இன்டர் நான் பண்ணும்போது 2.5 2 தான். ஏன்னா எனக்கு 12th எவ்வளவோ 11th 12thல அதோட கான்செப்ட் அவ்வளவா தெரியல. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ ஐ வில் ஷேர் யூ ஒன் திங். ஜஸ்ட் ஒரு 2 minutes கிளாஸ் முடிஞ்சிடும். இதுவும் கோத்ரூ பண்ணி பாருங்க மித்ரா அண்ட் அக்ஷயா. ஏய் நீங்கெல்லாம் 4 அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. குட். நீ எந்த சென்னை தானா நீங்க? ஓகே. செங்கல்பேட்டு எந்த college? ம். கப்பி சட்டிங்க. ஓகே. இதுல வந்து 11th சி 3வது சாப்டர் ஜேர்னல்ஸ்ல ஒரு 15 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சௌந்தர்யா, அதை கோத்ரூ பண்ணீங்க. இட் இஸ்
Mm, will show Mitra is Mitra. Like இது நாங்க அங்க படிக்கும்போது இதே மாதிரி தான் இருந்தது. ஜேர்னல்ஸ் மட்டும் கூட பண்ணிக்க சொன்னாரோ ஷேர் பண்றேன். கொஞ்சம் லேட் ஆகுது. சந்தியா நான் டவுன்லோட் பண்ணி அமுச்சு விடுறேன். தேர்ட் பாருங்க. அது பார்த்தோம்னா ஒரு 12 என்ட்ரி ஜர்னல் என்ட்ரி இருக்கும். அதை மார்க் பண்ணி வேணா தரேன். அந்த ஜர்னல் என்ட்ரிஸ் கோ த்ரூ பண்ணீங்கன்னா அது வந்து இட் இஸ் a representative of a predominant of journal. அதுல இதே ஸ்ட்ரெச் இருக்கும். ஸ்பெஷல் இதெல்லாம் அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க சந்தியா. ஸ்பெஷல் ஜர்னல் என்ன, ஜர்னல்ஸ்னா என்ன, ஒன்றும் இல்லை. அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஜர்னல் அதான் இது. பர்ச்சேஸ் ஜர்னல்னா என்ன, ஸோ சேல்ஸ் ஜர்னல்னா அந்த மாதிரி, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னா என்ன அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேபிள் அதோட கான்செப்ட். ஓகே. ஜர்னல் ப்ராப்பர் ரூல்ஸ் ஃபார் ஜர்னலைசிங் உங்களுக்கு ஆல்ரெடி இல்லை. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் இன்கம்ஸ், வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட், டெபிட் த ரிசீவர். அப்புறம் அசர்ட் லயபிலிட்டியோட இது என்ன பண்ணிருக்கோம், ஜர்னலைஸ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜர்னல், லெட்ஜர், டெபிட் நோட், கிரெடிட். ஆ இது வரைக்கும் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்றேன்னா பேஜ் நம்பர் 30 வரைக்கும் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லா கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லஸ்ட்ரேஷன் 1லேருந்து அப்படியே பண்ணிக்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 1 கோத்ரூ பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா தான் அந்த ஜேர்னல் சாப்டரோட தேர்ட் லெசனோட ஒரு 12 என்ட்ரிஸ். ஓகேவா? இது வந்து அப்படியே ஓரளவு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இது டஃப் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. இந்த பார்ட்லேருந்து ஐ டேக் இன். ஓகேவா சொந்த? ஸோ டில் பேஜ் நம்பர் 35 மித்ரா, பேஜ் நம்பர் 35 அக்ஷயா கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே. டவுட், கேபிட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நல்லா பார்த்து டவுட்ஸ் நான் திருப்பி கிளாரிஃபை பண்றேன். ஓகே. தேங்க்யூ சோனியா. ஸோ இப்போ இந்த கம்மிங் வீக் டெஸ்ட்ல இது இன்க்ளூட் பண்ணா கேபிட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வரைக்கும் இன்க்ளூட் பண்ற ஜேர்னல்லாம் கிடையாது. whatever we have covered for financial accounting till capital revenue, costல whatever we have covered till distinguish between அதுக்கப்புறம் கொஞ்சம் கவர் பண்ணிருக்கேன். இங்க ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது ரெண்டும் அது வரைக்கும் சண்டே டெஸ்ட் ரொம்ப பேசிக் லெவல் தான் இருக்கும் சௌந்தர்யா. லைக் ஒரு ஹார்ட்லி ஒரு 25 மார்க்ஸ் தான் இருக்கும். ஓகேவா மித்ரா, அக்ஷயா? ஈஸியா கிராக் பண்ணலாம். ஒரு 30 மினிட்ஸ், அது ஒரு 30 மினிட்ஸ் தான். பேசிக் தான் அதெல்லாம். அடுத்த ஸ்டெச்ல தான் கொஞ்சம் டீடைல்டா போகும் நம்மளுக்கு பிஆர்எஸ் டெப்ரிசியேஷன்லாம். ஓகே. ஓகே. தேங்க்யூ சௌந்தர்யா. ஹாப்பி வீக்கெண்ட். ஓகே. தேங்க்யூ குணா. மித்ரா பை, அக்ஷயா பை. தேங்க்யூ.